ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ குரூப் 4ல் நாங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கோம், எங்களுக்கு சிவி வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 1 மந்த் பக்கம் வந்துட்டு நான் வீடியோவே போடல. பட் நான் நிறைய பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் யாருமே கேட்கல. அதுதான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக போச்சு. ஸோ நிறைய பேர் வீடியோ வரலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூடியூப்லலாம் ஏன் வீடியோ போடலலாம் மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட்டு யாருமே கேட்கல. பட் இட்ஸ் ஓகே. இனி வந்துட்டு நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த ஒரு மாதத்தில் என்னென்னவோ நடந்துருச்சுங்க என்னோடய லைஃப்பில். ஸோ நான் சொல்லியிருந்தேன், ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் இடையில ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டு தான் வந்துட்டு அவரோட தம்பியை படிக்க வச்சாங்க, ஜாப் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ஜாப் விட்டுட்டு நிற்கும்போது எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் தான் பண்ணோம். ஸோ அவங்க வேலையை வாங்கினோடனே அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணணும், அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வந்துச்சு. ஸோ அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போகும்போது நம்ம மட்டும் ஏங்க அடுத்தவங்களோட லைஃப்பை பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மூவ் பண்ணி எங்களோட லைஃப்பில் வந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஒரு மாதம் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸு, ஸோ அந்த மாதிரியே போயிடுச்சு. வீடியோவும் போடல, ப்ளஸ் நான் படிக்க புக்கவே எடுக்கலைங்க. இன்றைக்கி தான் புக்கை எடுத்து பார்த்தனே, என்ன புக்கு அப்படிங்கிறத, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி கூட இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். பட் எவ்வளோ கேப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சமாக எடுத்து லைட்டாக நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ ஃபுல்லாக படித்தேன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ என்ன இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ணி பார்க்கலான்னு தான் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு மாதத்தில் வந்துட்டு நிறைய பேர் அப்படிதாங்க, காசு பணம் வந்துருச்சுன்னா காக்கா கூட கலர் மாறும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்மளுடைய ரியல் லைஃப்லேயே வந்துட்டு நடக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஒரு ஜாப் வாங்கின உடனே ஒரு 30,000 சேலரி வாங்கின உடனே இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆவாங்களா அப்படிங்கிறது நான் இப்போ தான் வந்துட்டு ரியலைஸ் பண்ணேன். ஸோ நிறைய பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை, இப்படிலாம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய மாற்றங்கள் நமக்கு தெரியாதா? ஸோ கண்டிப்பாக தெரியும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு அதுவே காட்டி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்பில். ஸோ ஒருத்தங்க தயவு செஞ்சு நீங்கள் ஒருத்தவங்களுக்கு செய்கிறீங்க, செய் நன்றி மறவாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு செஞ்சதை சொல்லி காட்டாதீங்க. தயவு செஞ்சு சொல்லி காட்டினீங்க அப்படின்னா அவங்களுடைய மனசு எவ்வளோ புண்படும் அப்படிங்கிறத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்துட்டு சொல்லி காட்டாதீங்க. அதுதான் வந்துட்டு ஒரு உதவி செய்கிறதுக்கு உண்டான நல்ல பழக்கங்கள் அப்படிங்கிறது சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதை வந்துட்டு திரும்ப திரும்ப அடிக்கடி வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஞாபகப்படுத்தியோ சொல்லியோ காட்டிகிட்ருக்க வேண்டாம் உங்களோட லைஃப்பை. ஸோ அதே போல் ஒருத்தவங்களை உங்களோட கை கொடுத்து நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை தூக்கி விடுறாங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள வந்துட்டு எந்த சூழ்நிலையும் மறக்காதீங்க. அட்லீஸ்ட் அவங்கள வந்துட்டு மறக்காமல் நினைவு கூறாமல் இருக்கீங்கன்னாலும் பரவாயில்ல, கீழே வந்துட்டு புறந்தள்ளி பேசாதீங்க. அவங்க வந்து நம்மளை தான் வந்துட்டு அவங்க கை கொடுத்தாங்க, நம்ம கஷ்டப்படும்போது நம்மளை தான் அவங்க தூக்கி விட்டாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற தாட் இல்லைனாலும் ஸோ மனதளவில் அவங்க நம்ம கஷ்டப்படும்போது ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறதையாவது நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு எப்போவுமே ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்துட்டு எந்த சூழ்நிலையிலும் மறக்கவே மாட்டேன். ஸோ நம்ம கஷ்டப்படும்போது அவங்க நமக்கு இந்த அளவுக்கு எனக்கு கூட நின்னாங்களே, ஸோ அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நம்ம இந்த செய்யக்கூடிய விஷயம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு துன்புறுத்திடக்கூடாது அப்படிங்கிறத நினைப்பேன். ஆனால் அப்படி நம்ம நினைக்கிறதுனால தான் என்னவோ நமக்கு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு ஒர்க் போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுடைய இந்த மார்க், என்னோடய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவளன்னு தான் பேசியிருப்பேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மனசளவில் நான் ரொம்ப காயப்பட்டுட்டேன். ஸோ அதனால் அதனுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம் நான் பேசக்கூடியது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புரியவங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ
இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் மார்க்கு தான். ஸோ நான் வந்துட்டு அவ்வளோக்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, ரொம்ப லோ மார்க்கு தாங்க நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் மார்க்கு. ஸோ 240 எடுத்திருந்தாங்க. ஸோ எவ்வளோ மார்க்கு எங்களுக்கு வந்து சிவி வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு மார்க் எப்படி பார்க்கணுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ 132 வந்துட்டு அவங்க தமிழ் பார்ட் ஏல எடுத்திருக்காங்க. ஸோ 132 டிவைடட் பை 1.5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இவர் 132 தமிழில் எடுத்திருக்காங்க. ஸோ 1.5 டிவைடட் பை பண்ணிங்க அப்படி 88 உங்களுக்கு கிடைக்கும். 88 அப்படிங்கிறது 100க்கு வந்துட்டு இவர் 88 தமிழ் கொஷின் வந்துட்டு கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் அவங்க வந்துட்டு 11th 12th வந்துட்டு படிக்கலை, ரிவைஸ் பண்ணல. ஸோ இதுலையெல்லாம் வந்துட்டு 88 போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா 240 அது வந்துட்டு நீங்கள் பார்ட் ஏவும் பார்ட் பியும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்துட்டு 240 கொஷின்ஸு 240 மார்க்கு. ஸோ இதை வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, அந்த 240 வந்துட்டு டிவைடட் பை 240 மைனஸ் 132 பண்ணிடுங்க. 132 பண்ணி வர ஆன்சரை பார்த்துட்டிங்க அப்படின்னா டிவைடட் பை 1.5 போட்டிங்க அப்படின்னா இவருக்கு ஜிஎஸ்சில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 75 கொஷின்ஸ்க்கு இவர் வந்துட்டு 72 கொஷின்ஸ் வந்துட்டு கரெக்டாக போட்டிருந்தாங்க. ஸோ ஜிஎஸ்சில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க. ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு தமிழில் தான் நிறைய போயிடுச்சு. ஸோ ஜிஎஸ் வந்துட்டு மேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 25 அவுட் ஆஃப் 25 போட்டுட்டாங்க. ஸோ மேக்ஸ் இவங்க நல்லா போடுவாங்க என்னோடய ஹஸ்பண்டு. ஸோ அதனால் ஜிஎஸ்சில் வந்துட்டு இவங்க தமிழில் ரொம்பவுமே ஸ்ட்ராங் தான். பட் தமிழில் சிறப்பு தமிழ் 11th 12th அந்த மாதிரி நிறைய கேட்டதுனால இவங்க 11th 12th எல்லாம் படித்தது இல்லையா. ஸோ அதனால் மார்க் 88ல் 95 ப்ளஸ் அடிக்க முடியல. இன்கேஸ் இவரோட டோட்டல் மார்க் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 160 மார்க்கு கிடையாது, கொஷின் 160 கொஷின்ஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் 165 ப்ளஸ் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 4ல் ஜாப் வந்துட்டு தட்டி தூக்கியிருக்கலாம். பட்டு சின்ன பாயிண்ட் அவுட்டில் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் விட போகிறது கிடையாது. அடுத்து கண்டினியூவாக படிச்சுட்டு தான் இருக்கோம். படித்து ஜாபை கண்டிப்பாக வாங்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கோம். அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிருக்கு. மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 4 மந்த்ஸாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கிடையில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, அதிலேருந்து மீண்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய மார்க்கு. பட் சிவி பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு வரல. 160க்கு வந்துட்டு சிவி வரவே இல்லை. எங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு பார்க்கும்போது வரலை. இதே வந்துட்டு எங்கள் கூட படித்து இவரோட ரிலேட்டிவ் தம்பி பார்த்துட்டிங்க அப்படின்னா 172 கொஷின் எடுத்திருந்தாங்க. அவருக்கு குரூப் 4 கண்டிப்பாக விஏஓவே கிடைக்கும். அவர் கூட படித்த இன்னொரு தம்பி பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் கூட படித்த தம்பி பார்த்துட்டிங்க அப்படின்னா 163 போட்டிருந்தாங்க. அவருக்கு வந்துட்டு சிவி வந்திருக்கு. பட்டு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது தெரில. ஸோ லாஸ்ட்டு மினிட் வரைக்கும் பார்க்கணும். 163 அப்படிங்கிறது பார்டர் தாங்க. ஸோ இந்த பக்கம் கால் இருக்குது, அந்த பக்கம் கால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ 165 ப்ளஸ் போட்டிருந்தா கான்ஃபிடெண்ட்டாக நம்ம இருக்கலாம். ஸோ என்னோடய ஹஸ்பண்டுடைய ஓவரால் ரேங்க் பாருங்கள், 1,40,000 பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ ஓவரால் ரேங்கே வந்துட்டு ஜாஸ்தி. ஸோ நம்மளுடைய வேக்கண்ட் 10,000 அப்படின்னா ஓவரால் ரேங்க்குள்ளே நம்ம 10,000க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கும்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நாங்கள் இதை வந்துட்டு விட மாட்டோம். ஜாப் கண்டிப்பாக வாங்கக்கூடிய நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராசஸோ அது எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்கோம். ஸோ எனக்கு வந்துட்டு ஜாப் போக வேண்டிய சுச்சுவேஷன். அடுத்து தம்பி வந்துட்டு கைக்கு வந்துட்டான். ஸோ ஸ்கூலில் சேர்த்தணும். அதனால் அவங்க படிக்கட்டும், நான் வந்துட்டு ஜாப் போகிறேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டேங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா 7,000 தாங்க. 7,000 கூட இல்லை, 6,500 தாங்க சேல்ரி. பட்டு ரொம்ப லோ சேல்ரி தான். ஸோ என்ன பண்ணுறது, கட்டாயத்தின் பேரில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். இதே ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம பையனையும் படிக்க வச்சோம் அப்படின்னா பையனுக்கு வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு பாதி குறையும். ஸோ அதுக்காக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ கஷ்டப்படும் போது தான் வாழ்க்கையோட சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களுடைய அருமை புரியும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லாத்த பற்றியும் நாங்கள் இந்த நிலமையில தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. அவர் எவ்வளோதான்
என்ன பண்ணுனாலும் ஓகே, யார் என்ன பண்ணுனா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன், எனக்கு வந்துட்டு செய்கிறத சொல்லி காட்ட தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டு வராரு. ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய சில உறவுகள் வந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. என் சொந்த தம்பியே அந்த மாதிரி நடந்துக்கல. ஸோ கேட்டால் வந்துட்டு நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி கதை சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்ல விரும்பலை. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டினியூஸாக படிங்க. அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன். நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்து ஜாபும் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பேசலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.